மற்றவங்கள நம்பக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கா? ஈஸியா நீங்க மத்தவங்கள நம்பிடுறீங்களா? நல்ல விஷயம் தான். நம்புறது நல்ல விஷயம் தான். ஆனா இந்த உலகத்துல எல்லாரையும் நம்புறது வந்துட்டு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ அதனால பல பிரச்சனைகள நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கும். ஸோ நம்ம முதல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஏன் மத்தவங்கள வந்து எப்படி நம்ம மத்தவங்கள நம்பிடுறோம் ஈஸியா அப்படின்றத பார்க்கலாம். ஒண்ணு வந்து மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க இனிமையா இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப கனிவா பேசுறாங்க அப்படின்னா, அவங்கள வந்து நம்ம ஈஸியா வந்து ஓ நல்லவங்க அப்படின்னு நம்ம நினைச்சிடுறோம். ஆனா இது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா மோஸ்ட்லி ஏமாத்தக்கூடியவங்க வந்துட்டு எப்பவுமே அன்பாவும், ரொம்ப இனிமையாவும், ரொம்ப நல்லவங்களா தன்னை காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ ஏன்னா அதுதான் அவங்களோட அட்ராக்ஷன், அதுதான் அவங்களோட தூண்டில் மாதிரி. ஸோ ஏன்னா இல்லைன்னா நம்ம போக மாட்டோம் இல்லையா? இல்லைன்னா நம்ம கிட்ட போக மாட்டோம், இல்லை அவங்க கிட்ட அப்ரோச் பண்ண மாட்டோம். ஒருத்தவங்க கோவப்படுறாங்க, இல்லை ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம போக மாட்டோம். ஆனால் நல்லவங்க கிட்ட நம்ம நம்பி போவோம், இவங்க இனிமையா இருக்காங்களே, இவங்க வந்துட்டு நல்லவங்களா இருக்காங்களே அப்படின்ட்டு. ஸோ ஒன்று வந்து மற்றவங்களோட இனிமையும் இல்லை பேசக்கூடிய தோரணையை வச்சு நம்ம வந்து அவங்கள ஈஸியாக நம்பிடக்கூடாது. ஒன்று அவங்க இனிமையாக பேசினாலும் கனிவாக பேசினாலும் அவங்களோட இன்டென்ஷன் என்ன, அவங்களோட குறிக்கோள் என்னன்றதை நம்ம கவனிக்கணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு அவங்க வந்து நம்மளுக்கு ஏதாவது தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தண்ணி தேவைப்படுது, திடீர்னு அவங்க தண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அந்த ஓ இவங்க நல்லவங்களா இருக்காங்க, இவங்க தண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்களே, இவங்க எனக்கு உதவிட்டாங்களேன்ற ஒரு கருணை வரும், இல்லை ஒரு சாஃப்ட் கார்னர் வரும். அதையும் நம்ம என்ன பண்ணுவோம், அதை நம்ம நம்பிக்கையாக மாற்றக்கூடாது. அவங்க தேவைப்பட்டுச்சு, அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, நன்றி உணர்வு இருக்கு. ஆனால் அதனால அவங்க நல்லவங்க, அதனால அவங்கள நம்ம நம்பிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ இதுவும் கொஞ்சம் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் அவங்க ஏமாற்றக்கூடியவங்க வந்துட்டு அதுக்காகவே கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ ஒருத்தங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா ஏன் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். எல்லாரையும் சந்தேக புத்தியாக பார்க்கறது கிடையாது. ஆனால் மற்றவங்க கூட நம்ம உதவி வாங்குறோம், இல்லை மற்றவங்க தானாக அவங்க உதவி நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும். அவங்க ஏன் வந்து நம்மளுக்கு அதை செய்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது நம்ம கிட்ட இருந்து தேவைப்படுதான்றதை பார்க்கணும். ஸோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். ஏன்னா சில பேர் தானாகவே ஹெல்ப் பண்ணுவாங்க நல்ல மனசோட. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களையும் சந்தேகப்படக்கூடாது. ஆனால் கொஞ்சம் ஜென்ரலாக நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம ஈஸியாக மற்றவங்க நம்பிட்டோம் அப்படின்னா ஏமாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏமாந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அதனால இதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த விஷயத்துல. ஸோ அது ரெண்டாவது விஷயம். ஸோ மூன்றாவது வந்து நம்ம எப்பவுமே நம்ம அறிவை கொஞ்சம் யூஸ் பண்ணணும். நம்மளுடைய ஃபீலிங்கை வந்து நம்ம நிறைய வாட்டி பார்க்கக்கூடாது. நம்ம உணர்ச்சி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், ஓ நம்பலாம் அப்படின்னு தோணலாம். ஆனால் கொஞ்சம் புத்தியை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்க முடியும். உடனே முடிவெடுக்கிறதுனால இல்லை உடனே போறதால தான் இந்த சீக்கிரமா நம்ம நம்பிடுறோம். ஸோ எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் எடுத்தோம், கொஞ்சம் யோசிச்சு செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சமா நம்ம என்ன பண்ணலாம், நம்மள வந்து பாதுகாத்துக்கலாம். இல்லைன்னா உடனே ஓ நல்லா இருக்கே, உடனே போய் நான் வாங்கிடுறேன் அப்படின்னு நம்ம வாங்கிட்டோம், இல்லை உடனே இவங்க நல்லா இருக்காங்களே உடனே அவங்க நம்பி ஏதாவது கொடுத்துட்டோம் அப்படின்றா கொஞ்சம் சூழ்நிலையை பார்த்து கொஞ்ச நேரம் டைம் கொடுத்து செஞ்சாவே பல பிரச்சனைகள்ல இருந்து நம்மளால தப்பிக்க முடியும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த இன்ஸ்டன்ஸ், அந்த இம்பல்ஸ் சொல்லுவாங்களே, அந்த உத்வேகம், உடனே செய்யணும், இது உடனே நல்லா இருக்கே, உடனே செஞ்சிடலாமே, உடனே வாங்கிடலாம், உடனே பேசிடலாம், உடனே அவங்களை கால் பண்ணலாமே, அவங்க கிட்ட கேட்கலாமேன்ற ஒரு உத்வேகம் வருது இல்லையா, அந்த வேகம். அந்த வேகத்தை வந்து நம்ம குறைச்சு கொஞ்சம் அமைதியா இருந்து கொஞ்சம் பொறுமையா இருந்து நம்ம வந்து நிறைய விஷயத்துல வந்து நம்ம வந்து கொஞ்சம் கவனமா இருக்க முடியும். இப்ப மற்றவங்களை நம்ம வந்து எளிதா நம்புறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒண்ணு நம்ம வந்து அவங்க வந்து ஈஸியா நம்ம லைஃப்ல வந்து உள்ள வந்துருவாங்க. நம்மளுடைய எல்லா கதைகளும் அவங்க கிட்ட சொல்லிடுவோம், எல்லா சீக்கிரட்ஸும் சொல்லிடுவோம். ஏன்னா அவங்க தெரிஞ்சுப்பாங்க இல்லையா, நம்ம தான் நம்புறோம் இல்லையா. நம்பிட்டோம் அப்படின்னா கேட் ஓப்பன் மாதிரி நம்ம என்ன வேணா அவங்க கிட்ட சொல்லலாம். அவங்க நம்மளுடைய ரகசியங்கள், நம்மளுடைய பிரச்சனைகள், முக்கியமா நம்மளுடைய பலவீனங்கள் என்னன்றதை அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இதன் மூலமா நஷ்டம் நம்மளுக்கு தான். ஏன்னா அவங்க நம்மளை எப்படி வேணா ஏமாத்தலாம். ரெண்டாவது அவங்க ஏமாத்துறது வந்து நம்ம கிட்ட இருக்க பொருட்களையோ இல்லை நம்மளுடைய பாதுகாப்பையோ இல்லை நம்மளுடைய டேலண்ட்ஸ் என்ன வேணா அவங்க திருடலாம். என்ன வேணா அதை திருடி அவங்களுடைய சுயநலத்துக்காக அதை யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கே அது தெரியாது, நம்ம அதை சந்தோஷமா அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஓ நம்மளை வந்து வச்சு இவங்க வந்து அதை சுயநலத்துக்காக இவங்க அதை சம்பாதிச்சாங்க, இல்லை இவங்க அதை வந்துட்டு ஏதோ ஒரு விதத்துல அவங்க பலன் அடைஞ்சாங்கன்றது நம்மளுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்ப தெரியும் போது கண்டிப்பா நம்ம மனசு உடைஞ்சு போகுது, நம்மளுக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆக போகுது. அதனால இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு எவ்வளவு தூரம் முடியுமோ நம்ம வந்து கவனமா இருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், முதல்லயே நம்மளை பாதுகாக்க முடியும். ஸோ அடுத்து வந்து ஒரு விஷயம் என்னன்னா, இன்னொன்று நம்ம எளிதா நம்புறதால என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸே நம்ம குறைச்சிருவோம். ஏன்னா ஒரு சின்ன விஷயம் நடந்துருச்சு, இல்லை அவங்க நம்மளை வந்து ஏமாத்திட்டாங்கன்னு தெரியும் போது நம்மளுக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸே போயிடும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் நம்பி அவங்களுக்கு செஞ்சிருப்போம்ல, அவங்க திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் போது நம்ம திருப்பி யாரை நம்புறதுக்கு நம்ம பயப்படுவோம், நிறைய பயம் வரும்.
வரும். ஏன்னா எனக்கு யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதனால எப்பவுமே நம்பிக்கைன்றது ஒருத்தங்க மேல உடனே வைக்கிறதுக்கு பதிலா பல நாள் இல்ல பல மாசங்கள் அவங்க கூட பழகி, அவங்கள பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்கள நம்பி நம்ம செஞ்சோம் அப்படின்னா, அப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பாதுகாப்பா, கவனமா இருக்க முடியும். ஏமாறத்துக்கு வாய்ப்புகள் குறைக்க முடியும். நம்ம முதல்லயே நம்பிட்டோம் அப்படின்னா ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் நெறைய. இப்போ நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு செஞ்சோம் அப்படின்னா, டைம் எடுத்து செஞ்சோம் அப்படின்னா, அப்ப என்ன ஆகும்? அந்த ஏமாறக்கூட வாய்ப்புகள் அட்லீஸ்ட் அப்ப கூட நம்மள ஏமாத்துனா ஏமாத்திடலாம். அது வேற விஷயம். ஆனா அட்லீஸ்ட் நம்ம அந்த வாய்ப்ப குறைக்க முடியும். நம்ம கொஞ்சம் கவனமா இருக்க முடியும். இன்னொரு விஷயம், அ மற்றவங்களோட நம்ம சில விஷயங்கள கன்சல்ட் பண்றது ரொம்ப நல்லது. இப்ப எக்ஸாம்பிள் நீங்க யாராவது நம்புறீங்க அப்படின்னா, செகண்ட் ஒப்பீனியன் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இப்ப டாக்டர் கூட ஏதாவது சொன்னாங்கன்னா, செகண்ட் ஒப்பீனியன் எடுக்க சொல்றோம். இன்னொருத்தங்க கிட்ட கேளுங்க அந்த விஷயத்த. எஸ்பெஷலி பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இல்ல ஏதாவது பர்சனலான விஷயங்கள் ஏதாவது இருந்தா கூட உடனே நம்பி சொல்லிடாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு இன்னொருத்தவங்களோட உங்களுக்கு நம்பிக்கை பாத்திரமா இருப்பாங்கல்ல, இன்னும் உங்க ரகசியங்களை தெரிஞ்ச இன்னொருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட நீங்க சொல்லலாம். இதை நான் என்கிட்ட சொல்லலாமா? எஸ்பெஷலி புதுசா ஒருத்தங்க என்ட்ரி ஆகுறாங்க நம்ம வாழ்க்கையில அப்படின்னா, அப்ப நம்ம கண்டிப்பா என்ன பண்ணும்? அது யாரா இருந்தாலும் சரி, நம்ம செகண்ட் ஒப்பீனியன் எடுத்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம யோசிக்காத ஒரு விஷயத்தை இன்னொருத்தங்க யோசிச்சு சொல்லுவாங்கல்ல, இதன் மூலமா கூட நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மள பாதுகாத்து கொள்ள முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம செய்யும் போது அனாவசியமான அந்த மன உளைச்சல், அனாவசியமா நம்மளே நம்ம துக்கம் கொடுத்துக்கிறது, நம்ம ஹர்ட் பண்ணிக்காம இருக்க முடியும். ஸோ நம்ம என்ன பண்றோம்? ஏன்னா நம்ம எல்லாருக்கும் நம்ம மனிதர்கள்னால நம்மளுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குதான். ஆனா அந்த நம்பிக்கை வந்து எப்ப வைக்கணும், எவ்வளவு தூரம் வைக்கணும், யார் மேல வைக்கணும், உடனே வைக்கணுமா இல்ல கொஞ்சம் உடனே வைக்கவே கூடாது யார் மேலயும். ஸோ நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு சந்தோஷமா தான் இருக்கும். நம்மள யாரா புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்க, நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னா சந்தோஷமா தான் இருக்கும். நம்ம ஆசைப்படுற மாதிரி ஒருத்தங்க இருக்கிறாங்க, நம்ம நினைக்கிறதெல்லாம் அவங்க ஒருத்தங்க செய்யறாங்க, இல்ல எனக்கு நினைச்ச மாதிரி அவங்க வந்து ஓ இது எனக்கு கொடுத்துருவாங்களே, இது எனக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க, இல்ல இது எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கா, இல்ல இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா, இல்ல இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு இருக்கா, இவங்க எனக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்மளுக்கு நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? நம்புறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு பொருள் வாங்கினா கூட அவங்கள நம்பிதானே நம்ம வாங்குறோம். ஆனா இது எல்லாமே கொஞ்சம் நம்ம தீர விசாரிச்சு, கொஞ்சம் டைம் எடுத்து, கொஞ்சம் பொறுமையா செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்ம வந்துட்டு பாதுகாப்பா இருக்க முடியும். இல்லைன்னா மோஸ்ட்லி இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏமாத்தக்கூடியவங்க, ப்ரெஷர் கொடுப்பாங்க, ஸ்ட்ரெஸ் கொடுப்பாங்க. இது இவ்வளவு நேரத்துல முடிச்சிடணும், இது எவ்வளவு நேரத்துல நீங்க வாங்கிடணும், உடனே பண்ணிடுங்க அப்படின்வாங்க. ஸோ ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ல நம்ம வந்து நம்பிடுவோம். ஸோ அதனாலதான் அந்த பொறுமையை வந்து நம்ம யூஸ் பண்ண சொல்றோம். இன்னொரு விஷயங்கள் அவங்க வந்து நம்ம நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அவங்க ரொம்ப வந்து உங்களை கன்வின்சிங்கா பேசுவாங்க. உங்களை வந்துட்டு நல்லா வந்து என்னது எல்லா ஆங்கிளையும் அவங்க உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. ஸோ நீங்க யோசிச்சுறீங்க, ஓ இவங்களுக்கு எல்லாமே தெரியுது போல இருக்கு அப்படின்றத நீங்க நம்புவீங்க. அதுவும் ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து கவனமா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு மற்றவங்களிடம் ஏமாறாம இருக்க முடியும், தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம், ஓம் சாந்தி.